ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னதான் நம்ம பலமுறை பிரியாணி செஞ்சுருந்தாலும் ஒன்று பிரியாணி அடிப்பிடிச்சு போயிடும், அப்படி இல்லைனா பிரியாணி குழஞ்சு போன மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா கறி சரியாக வெந்து வந்திருக்காது, சாதம் உதிரி உதிரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிரியாணி செய்யும் போது வரும். ஸோ இந்த மாதிரியான சொதப்பெல்லாம் வராமல் டேஸ்ட்டான பர்ஃபெக்டான பிரியாணியை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொதப்பலும் உங்களுக்கு வராது, ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு அரிசியும் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இதில் 2 பட்டை துண்டு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு இதெல்லாம் போதுமான அளவாக இருக்கும். ஒரே ஒரு இந்த ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை 2 இலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். எண்ணெயில் இது வதங்கும் போதே இதோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்திருக்கோம், 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம 4 வெங்காயம், அதாவது 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும், இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வர்றது வரைக்கும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகா நான் சின்ன சின்ன பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன். கீரி போடணுன்ற அவசியம் இல்லை, காரம் இறங்காது, அதே சமயத்தில் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ 3 பச்சை மிளகா சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், அல்லது அதே அளவுக்கு சேர்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கோன்னா 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். இந்த சமயத்தில் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் ரெடிமேடாக கிடச்சா அதை கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, அதாவது அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கறியையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட 1 நிமிஷம் போல் நமக்கு வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கும் போது தான் இதோடைய அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த காரம், உப்பு, புளிப்பு சுவை எல்லாமே நமக்கு அந்த கறியில் நல்லா ஏறும். சில பேர் கறி சேர்த்ததுமே தண்ணி சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா மசாலா பொருட்களுடைய சுவை எதுவுமே அந்த கறி அப்சர்வ் பண்ணிக்காது, அப்போ சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம 1 நிமிஷம் போல் அந்த கறியோட அந்த மசாலா பொருட்களை நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்குவங்கள் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது தான் அந்த பிரியாணி நமக்கு சொதப்பிடாமல் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இந்த மசாலா பொருட்களோட கறியை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நான் 1க்கு 1ன்னு சொல்லி கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1க்கு 2ன்னு கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் அதால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம கறியை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்குவோம். புதினா மல்லியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா கொதி வரணுங்க. கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் விடக்கூடாது. நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு நம்ம விசில் விட போகிறோம். அப்போ தான் அதோட வேக்காடு கரெக்டான அளவில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எலசான ஃப்ரெஷ்ஷான கறியாக இருந்துச்சுன்னா 4 விசில் போதும். இதே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது முத்துன ஆட்டு கறியாக இருந்தாலோ ஒரு 6 விசில் போல் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். கறி ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது கூட நம்ம பிரியாணியை சேர்த்து வேக விடும் போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம கறி எப்படி வெந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொட்ட உடனே குழஞ்சி போகிற மாதிரி வெந்தும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு வேகாமலும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதி வர விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்க்க போகிறோம். எப்போதுமே பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறினாதாங்க நல்லா அரிசி நல்லா நீளமாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும்.
அரிசியை எப்போதுமே கழுவிட்டு ஊற போடுங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னு சொன்னால் பிரியாணி நம்ம கிளறும் போது அந்த ரைஸ் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே அரிசியை சேர்க்கும் போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான பக்குவத்துக்கு வெந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து நம்ம ஒரு முறை வந்து கிளறி விட போகிறோம். கிளறி விடும்போது அரிசி உடஞ்சிராத மாதிரி அடியோடு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கலந்துகிட்டே இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் விசில் வந்து போடணுங்க. அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் வந்து மூடணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி மேலெல்லாம் வந்து உதிரியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா குழஞ்சி போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நல்ல விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டான பக்குவத்துக்கு ரொம்ப சூப்பராக பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விசிலுக்கு மேலே விடவே விடாதீங்க. இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 2 விசில் விடலாம். இப்போ பாருங்கள், அடியோட நல்லா கிளறேன். கொஞ்சம் கூட நமக்கு தீச்சல்ற ஒன்றே இருக்காதுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கிற பிரச்சனையே இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வராது. குக்கரில் பிரியாணி செய்யும்போது எப்போதுமே வந்து பிரியாணி ரெடியானதுக்கப்புறமா அடியிலேருந்து ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா அது வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக அடியோடு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து இறுகி போன மாதிரி ஆகாது. நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கரண்டியை வச்சு நகர்த்தி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ஒரு பருக்க கூட நமக்கு இந்த மாதிரி செய்யும்பொழுது வீணாகவே போகாதுங்க. அரிசிக்கு ஏற்ற தண்ணியினோட அளவை கரெக்டாக வைக்கணும். அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செய்யணுங்க. அவ்வளோதாங்க விஷயம். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அடி பிடிக்காது, குழஞ்சி போகாது, ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும், கறி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்யும் போது உதிரி உதிரியாக கிடைக்காது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான அளவுக்கு தண்ணி வைக்க மாட்டோம். அதே சமயத்தில் அதை வதக்குறதோட பக்குவமும் சரி, எந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடணும், எந்த சமயத்தில் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும், இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி செஞ்சோன்னு சொன்னால் பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் கறி எந்த அளவுக்கு சாஃப்டாக செம்மையாக வந்திருக்குன்னு. பல முறை பிரியாணி செஞ்சுருந்தா கூட நிறைய சொதப்பல்ஸ் நிறைய பேருக்கு வரதான் செய்யும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இது வந்து சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.